31 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி வரலாறுலயே மத சண்டை நடைபெற்றதா, ஜாதி சண்டை நடைபெற்றதா? தமிழகம் இந்தியாவிலேயே அமைதி பூங்காவாக விளங்கிய காலம் அதிமுக ஆட்சி காலம். அதை சிந்திச்சு பாருங்க. மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். அப்படி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக அதிமுக அரசு இருந்தது என்பதை இந்த நேரத்தில் சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும். வேண்டுமென்று திட்டமிட்டு வாக்குகளுக்காக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அந்த கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் உங்களிடத்திலே ஏதோ பேசி வருகிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தார்கள் அல்லவா? பிறகு வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள் அல்லவா? திரு வாஜ்பாய் அமைச்சரவையிலே திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் உடல்நிலை சரியில்லாம ஓராண்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற பொழுது இலாக்கல்லாத கேபினட் அமைச்சராக பொறுப்பு வகித்தார். அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. அதே நேரத்தில் 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியோடு தேர்தலில் போட்டியிட்டது. 1999 பாராளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி, 2001 சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி. அப்பொழுதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற திமுக இன்றைக்கு வாய் திறக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் நல்லவர்களாக தெரிந்தார்கள். எங்களோடு கூட்டணி வைத்தால் வேண்டும் என்று திட்டமிட்டு தவறான கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. நாட்டு மக்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் நலமோடு வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம். இஸ்லாமிய பெருமக்கள், நாங்கள் வாக்குக்காக உங்களை இதை நாங்கள் சொல்லவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி, அனைத்து மதமும் சமமாக பார்க்கக்கூடிய கட்சி. ஒவ்வொரு மதமும் அவர்களுக்கு புனிதமானது. அந்த நிலையிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பேசுவதை நீங்கள் நம்ப வேண்டாம் என்பதை மட்டும் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.